Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Videos. இன்னைக்கு டேட் 2/4/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ MBBS 2026 பேட்சில் சேரக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு NMC தரப்பிலிருந்து வந்திருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நோட்டிஃபிகேஷன். ஸோ வீடியோவை மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா NMC அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நேற்று டேட்டில் 1 April 2026 இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண 4 pages இருக்கிற PDF. இது NMCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம SAP வியூஸ் டெலகிராம் பேஜ்லேயும் இந்த பிடிஎஃப்பை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெண்டையும் மறக்காமல் செஞ்சுருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய 2026 அட்மிஷனுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். இதை கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களுடைய விருப்பக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரைக்கும் நம்ம கைடன்ஸ் மூலமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்ன சார் அந்த நோட்டிஃபிகேஷன் NMC என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அப்ராடில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக உஸ்பெகிஸ்தானில் ஒரு சில கல்லூரிகளுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை உங்கள் பார்வைக்கு ஸ்க்ரீன்லேயே அப்படியே கொடுத்துருக்குறேன். இதில் தேவையில்லாமல் கல்லூரி பெயரை சொல்லிவிட்டு அதன் மூலமாக எனக்கு ஏதாவது த்ரெட்டனிங் காலோ இல்லைன்னா லீகல் நோட்டீஸோ வந்துடும் அப்படின்றதுக்காக கல்லூரியினுடைய பெயரை குறிப்பிடவில்லை. இது அவைலபிள் இன் NMC நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் NMCனுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. குறிப்பாக அந்த கல்லூரியினுடைய சேர்க்கை என்னவோ இத்தனை மாணவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக சேர்க்கிறாங்க. உள்கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் டீச்சிங் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரியான மொழி இருக்குதோ அந்த லாங்குவேஜில் டீச்சிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவராக பதிவு செய்ய இயலாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய டிரான்ஸ்லேஷனையும் இப்போ நான் படிச்சிடுறேன். அதாவது உஸ்பெகிஸ்தானில் ஒரு சில மருத்துவக் கல்லூரியில் பயில விரும்பும் மாணவர்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் காலகட்ட அறிவுறுத்தலின்படி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஃபேக் ஏஜெண்ட்டை போய் பார்க்குறது, இல்லைன்னா அவசரப்பட்டுட்டு பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கல்லூரி NMCனுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு பின்னாடி வருத்தப்படுறதுக்கு பதிலாக இது தொடர்பாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் NMC வெப்சைட்டையோ அல்லது NMCயின் மூலமாக தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பிறகு கல்லூரியில் போய் சேரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு விழிப்புணர்வாக இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். மேற்கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அவசரப்படாமல் இதனுடைய உறுதித்தன்மை என்ன, NMC என்ன சொல்லுது, நீங்கள் போகிற அந்த கண்ட்ரியில் NMCனுடைய சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, NMCனுடைய கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதே போல் ஹாஸ்பிட்டலினுடைய மற்ற உள்கட்டமைப்பு வசதி இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. குறைந்தபட்சம் 54 மாதம் அப்படிங்கிறது NMCனுடைய அதிகாரப்பூர்வ அந்த
டைம்லைன், அதாவது அந்த கரிக்குலம், அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் வந்து 12 months அதையும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும், கிளினிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, மஸ்ட் நாட் பி டன் இன் பார்ட்ஸ் ஆஃப் த அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஒரு சில கல்லூரியில் அந்த மாதிரியான கிளினிக்கல் ட்ரைனிங் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட்டு பி இன் இங்கிலீஷ். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க வந்து பைலிங்குவலில் டீச் பண்ணணும், இல்லைன்னா இங்கிலீஷில் டீச் பண்ணணும். அந்த மாதிரியான கல்லூரிகளில் தேர்வு செய்து படிக்கணும். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்எம்சிஏ அதிகாரப்பூர்வ வெப்சைட்டையும் பார்த்துக்குங்க, இந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்குங்க. அதன் பிறகு நீங்கள் ஃபீஸ் கட்டுறதாகட்டும், இல்லை ஒரு ஏஜென்ட் மூலமாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உடனடியாக அவசரப்பட்டு பணத்தை கட்டிட்டு அதன் பிறகு வருத்தப்படுறதுக்கு பதிலாக இதெல்லாம் உறுதி செஞ்சுட்டு அப்புறமா செய்யுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உஸ்பெகிஸ்தானில் ஒரு சில கல்லூரிகள் வந்து பரிசீலனையில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த கல்லூரிகளில் நீங்கள் சேருவதற்கு முன்னதாக நீங்கள் என்எம்சியினோட ஹெல்ப்லைன் நம்பருக்கோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பருக்கோ முடிஞ்சால் நேரடியாக கூட நீங்கள் கேட்டுட்டு அதன் பிறகு பாஸ்போர்ட் எடுக்கிறதாகட்டும், ஃபீஸ் கட்டுறதாகட்டும் இதெல்லாம் செய்யுங்க. ஓகேங்களா? வெரிஃபை பிஃபோர் மேக்கிங் எனி பேமெண்ட். டு நாட் ஃபால் ஃப்ராடண்ட் ஆஃபர்ஸ். தேவையில்லாமல் ஸ்கேமில் இல்லைன்னா வந்து மோசடிகளில் மாட்டிக்காதீங்க. கவர்ச்சிகரமான ஆஃபர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நாங்களே பாஸ்போர்ட் எடுத்துறோம், இல்லைன்னா வந்து ஃபீஸில் இவ்வளோ % டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேராசைக்கு நீங்கள் சிக்கிட்டு அதன் பிறகு வருத்தப்பட வேண்டாம். அதே போல் கல்லூரியினுடைய ரெக்கக்னேஷன் இப்போது அப் டு டேட்டில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அதே போல் மோசடி பேர்வழியிடம் ஏமாந்து விடாதீர்கள். சீக் அஃபீஷியல் கைடன்ஸ், அதையும் பார்த்துக்குங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அதில் ஏதாவது மோசடி அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்எம்சியிடம் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இது டோட்டலாக 4 பேஜ். 4 பேஜில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணல. அதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயத்தை மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்எம்சி வெப்சைட்டில் 1/4/2026 நேற்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இதை மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு முறை படித்துவிட்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த அப்ராடுக்கோ இல்லை மற்ற கண்ட்ரியில் போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு முழுமையாக விசாரித்து விட்டு அதன் பிறகு கல்லூரியில் போய் சேரவும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நம்ம கொடுத்துருக்குறோம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மேற்கொண்டு வீடியோவை இதுவரைக்கும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அனைத்து என்எம்சி அதே போல் நீட்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்துக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு ஒரு கிளிப்பிங் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு. என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம்.
100 ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100 ப்ளஸ் டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100 ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.